பாருங்க, இது வந்து பட்டி பீஸ் முடிச்சுது. கொக்கி பீஸ் பி பீஸ் வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லித்தரேன். இது வந்து இந்த சைடில் இருக்கிறது வந்து இந்த பிசுறுலாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இந்த லெவலாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொக்கி பீஸ் வந்து எப்படி வைக்கணும், பி பீஸ் எப்படி வைக்கணும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், முதல்ல இது வந்து லெவலாக கட் பண்ணிக்கோங்க. லெவலாக கட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொக்கி பீஸ் வி பீஸ் வந்து எப்படி அடிக்கணும்னு தெரியும். இது வந்து வி பீஸு. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு மடிச்சுங்க. உள்ளவா ஒரு மடிப்பு மடிச்சுன்னு இது மாதிரி பிடிச்சிங்க. இது மாதிரி பிடிச்சின்னு இந்த அகலம் வேணும் உங்களுக்கு. வி பீஸ் அடிக்கணும்னா இந்த அகலம் வேணும். ஒரு 4 இன்ச்சுக்கு அளவு எடுத்துங்க. டேப்பில் வந்து ஒரு 4 இன்ச்சு அப்படி எடுத்துங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இந்த அளவு மடிச்சுங்க. மடிச்சுன்னு உள்பக்கமாக இது வந்து நான் வி பீஸ் அடிக்க போகிறேன். உள்பக்கமாக வச்சுங்க. மொத்தம் ஈவனாக சேர்த்து வச்சுங்க. கைடு மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து சிக்கு தையல் அடிச்சிடுங்க. அந்த கெட்டி தையல் டபுள் தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊசி வந்து உள்ளே நிறுத்தி வச்சுருங்க. பாருங்க, உள்ளே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஈவனாக பிடிச்சிங்க. இந்த கைடு அகலத்துக்கு ஒரே லெவலாக போட்டு வாங்க. கைடு அகலத்துக்கு இருந்தால் போதும், கம்மியாக பிடிக்காதீங்க. ஒரே லெவலாக பிடிச்சின்னு வந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு கட் பண்ணிக்கங்க நூலை. அப்புறம் நம்ம படிமந்தையில் போடணும். இது இப்போ வந்து நம்ம வி பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, படிமந்தையில் போடணும். கைடு மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓரமாக இந்த எச்சிலே இந்த ஓரமாக போட்டு வாங்க. பாருங்கள், ஓரமாக இது ஓரமாகவே வரணும். பொறுமையாக போடுங்க. கீழே இறங்கக்கூடாது, மேலே இறங்கக்கூடாது. சரிங்களா? வெளியே வந்துட்டுனா வெளியே வந்துட்டு கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ஒரு லைன் தெரியுதா? இந்த லைனில் ஒரே மடிப்பு மடித்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கைடு தூக்கிங்க. தூக்கின்னு முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் லெவலில் ஒரு தையல் போட்டு சிக்கு தையல் அடிச்சுங்க. அடிச்சுட்டு இந்த பக்கம் கிராஸில் ஒரு தையல் போட்டுங்க. ஊசியை உள்ளே நிறுத்துங்க. நம்ம திருப்பி சொல்லுவோம், அப்போ தான் வந்து வி வந்து கரெக்டாக தையல் வீழும். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, சென்டர் ஒரு பாயிண்ட்டு, இந்த பக்கம் ஒரு பாயிண்ட்டு. 1 2 3 4 5 வி வரணும். ஃபஸ்ட்டு ஒரு வி அடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நேராக வந்து ஊசி உள்ளே நிறுத்திட்டு கைடு மேலே தூக்கிட்டு தான் நீங்கள் வந்து வி அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஊசி உள்ளே நிறுத்திட்டு கைடு மேலே தூக்கிங்க. தூக்கிட்டு கரெக்டாக நம்ம வி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அடிச்சிங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு வீக்கும் அதே மாதிரியே அடிச்சுன்னு வந்துடுங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக அந்த வி வந்து அடிக்க முடியும். ஒரே லெவலாக பார்த்துங்க. கம்மியெல்லாம் அடிக்கிற மாதிரிலாம் பார்த்துக்காதீங்க. வி நம்ம ஊசி எப்பவுமே உள்ளே நிறுத்தினா மட்டும்தான் நம்மளால் வந்து திருப்ப முடியும். கரெக்டாக அடிச்சுன்னு வந்துடுங்க. பாருங்கள் எப்படி அடிச்சுன்னு வரும்னு பாருங்கள். வி பாருங்கள் இன்னும் அழகாக வந்துருக்கு பாருங்கள். கரெக்டாக இந்த வி அடி சொல்ல வந்து வெளியே வந்து உள்ளே போகணும். பாருங்கள், கீழே இந்த இடம் இந்த சைடு வச்சுக்கினா அப்புறம் வந்து இந்த பாயிண்டில் கட் பண்ணிக்கோங்க ஒரே லெவலாக. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொக்கி பீஸ் இந்த பக்கம் ஒரே லெவலாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரே லெவலில் தான் கட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த பட்டி பீஸ் பக்கம் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டபுளாக வச்சு பண்ணிங்கன்னா திக்னஸ் வரும். உங்களுக்கு இந்த அகலத்துக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்படி மடிச்சுங்க.
இப்போ உள் பக்கமாக வச்சுருவேன். கொக்கி பீஸ் வந்து மேல் பக்கம் வரணும், வீ பீஸ் வந்து உள் பக்கம் வரணும். ஒரே லெவல்லாம் போட்டுக்குங்க. ஒரு கைடு அளவு தைச்சின்னு வந்தால் போதும் உங்களுக்கு. ஏன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து பட்டி பீஸ் வந்து எப்படி அழகிறதுன்னு சொல்லிட்டு பிசிறு இல்லாமல் தைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இது வந்து கொக்கி பீஸ் வீ பீஸ் வந்து எப்படி அடிக்கணும் சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா ஃபுல் ஜாக்கெட் வந்து எப்போவுமே ஃபுல் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு விட்டு விட்டால் தான் நான் எடுத்து போட முடியும். இப்படி படிமானமாக போட்டுங்க. இது வந்து கொக்கி பீஸ். நல்லா ஞாபகம் இருக்கட்டும். கொக்கி பீஸ்னால் மேல் பக்கம் வரணும், வீ பீஸ்னால் உள் பக்கம் வரணும். ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஃபுல்லாக மடிச்சிடணும். மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக இப்படி தையல் போட்டுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் தையல் இங்கே போட்டால் மட்டும்தான் உங்களால் கொக்கி கட்ட முடியும். இல்லை பிச்சின்னு வந்துடும், போட போட பிச்சின்னு வந்துடும். அப்புறம் ஓரமாக தையல் போட்டுங்க. எட்ஜிலே வரட்டும், உள்ளெல்லாம் நவுந்துலாம் போகக்கூடாது. கரெக்டாக லெவலாக வச்சுங்க. சுருக்கு இல்லாமல் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு எனக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறதுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ எல்லோரும் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கொக்கி பீஸ். இது இந்த பக்கம் இது வந்து வீ பீஸ். இது வந்து வீ பீஸு, இது கொக்கி பீஸ். இப்படி மேலே வச்சு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். இதா கரெக்டாக வந்துச்சா? கொக்கி பீஸு வீ பீஸ். சரிங்களா? பார்த்து நீ வந்து ரொம்ப பயனடையணும். சரிங்களா? கரெக்டாக தச்சு பாருங்கள் வீட்டில். சரிங்களா? ஓகே.